ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும். அத்தியாயம் 20. தொடுவானமாய் தொலைவாகினாய். யாழின் அருகில் வந்த ஆத்மி ஏதாவது சொல்லணுமா என்று கேட்க என்று யாழ் தலையாட்ட அவள் அருகில் வந்தவன் என்ன என்றான். சற்று யோசித்த யாழ் அது வந்து நான் இங்கிருந்து எப்ப போகணும் என்று கேட்க சற்று நேரம் அமைதியாக இருந்த ஆத்மி சீக்கிரம் போயிடலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல அவன் செல்வதை பார்த்த யாழ் அவன் பின்னாலேயே சென்றாள். கீழே சென்றதும் விஜயா பாட்டி யாழை வாமா என்று அழைத்தவர், ஆத்மி நீங்க 2 பேரும் போய் விளக்கேத்தி சாமி கும்பிடுங்க என்று சொல்ல சரி என்று இருவரும் பூஜை அறைக்குள் சென்று விளக்கேற்றி யாழ் ஆத்மியுடன் வணங்கிவிட்டு வெளியே வந்தாள். விஜயா பாட்டி இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு என்று கேட்டார் அக்கறையுடன். பரவாயில்ல பாட்டி என்று யாழ் சொல்ல சரி நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க என்று அவர்களை உணவருந்த அனுப்பி வைத்தார். ஆத்மியும் யாழும் அருகருகே அமர்ந்து உணவருந்தினாலும் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. உணவறிந்து முடிந்த ஆத்மி யாழை திரும்பி கூட பார்க்காமல் நேராக தனது அறைக்குள் சென்று விட்டான். விஜயா பாட்டியுடன் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்த யாழ், பாட்டி நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு பார்வதியின் அறைக்குள் சென்ற யாழ் சற்று நேரம் பார்வதி சாந்தியுடன் பேசிக் கொண்டிருக்க அவர்களுடன் மல்லிகா வந்து சேர்ந்து கொண்டாள். எப்பொழுதும் கலகலப்பாகவே பார்த்த யாழ் சற்று வாட்டமாக இருப்பதை பார்த்த பார்வதி, என்னம்மா யாழ் உடம்பு ரொம்ப முடியலையா என்ன என்று கேட்க அதெல்லாம் ஒண்ணுமில்லமா என்றாள் யாழ். அவளை பார்த்த மல்லிகா, விடுங்க அக்கா, புதுசா கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். இத்தனை நாள் வளர்ந்த வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டு வந்து புது இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் போக போக சரியாயிடும் என்று சொல்ல அங்கிருந்து சாந்தி, டேப்லெட் போட்டீங்களா என்று கேட்க இன்னும் இல்ல என்று சொன்னாள் யாழ். சரி நீ போய் டேப்லெட் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா என்று சொல்லி பார்வதி யாழை அனுப்பி வைக்க என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு வந்தாள் யாழ். ஆத்தி தனது மடிக்கணினியை திறந்து வைத்துக் கொண்டு வேலை பார்த்து கொண்டு இருந்தான். யாழ் உள்ளே வரவும் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் தனது வேலைகளை தொடர்ந்தான். யாழ் மாத்திரையை போட்டுவிட்டு போய் படுத்துக்கொள்ள அவளின் செயல்களை கவனித்தபடியே தனது வேலைகளை தொடர்ந்தான் ஆத்வி. யாழ் நன்றாக உறங்கி போக அவள் அருகில் வந்து உட்கார்ந்த ஆத்வி அவள் தலையை லேசாக வருடி கொடுத்தவன், ஏண்டி ராட்சசி இப்படி பண்ற என்றவன் சற்று நேரம் அவளை பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது திரும்பி பிடித்த யாழ் தூக்கத்தில் அவன் கையை பிடித்து கொண்டு தூங்க சற்று நேரம் அவனும் அவள் கையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் ஆத்வி. அவள் கைக்குள் இருந்து மெல்ல தன் கையை எடுத்தவன் அங்கிருந்து வெளியே வந்து தனியாச்சலம் மட்டும் ரங்கநாதனுடன் பிசினஸை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். அங்கிருந்த மையு ஆத்வியிடம் எதுவும் பேசவில்லை. வைபவுடன் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருக்க ஹரியும் தன் பாட்டியுடன் பேசிக் கொண்டிருந்தான். நன்றாக தூங்கி எழுந்த யாழ் எழுந்து கீழே வர அவளை பார்த்த மல்லிகா, வாயால் நல்ல தூக்கமா என்று கேட்க, ஆமாம் ஆண்டி கொஞ்சம் அசதியா இருந்தது என்று சொல்லவும் சரி வா சாப்பிடலாம் என்று அழைக்க என்றவளிடம், ஆத்வி உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான், கூட்டிட்டு வாமா என்றாள். யாழ் நேராக ஆத்வி இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அவளை பார்த்த ரங்கநாதன், வா மருமகளே என்று அழைக்கவும், வாங்க மாமா சாப்பிடலாம் என்று அழைக்க, இல்ல மருமகளே நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம், நீங்க மட்டும்தான் இன்னும் சாப்பிடல என்று சொன்னவர் ஆத்வியிடம், நீ போய் சாப்பிட்டு வா என்று சொல்ல, அம்மாடி என் பேரனை நீ தான் பாத்துக்கணும், அதுக்கு நீ நல்லா சாப்பிடு, உன் உடம்ப பாத்துக்கோ என்று விஜயா பாட்டி சொல்ல என்று யாழ் சிரிக்க அங்கிருந்த ஹரிக்கு எரிச்சலாக இருக்கவே எழுந்து வெளியே சென்று விட்டான். ஆத்வி யாழுடன் சாப்பிட வரவும் இருவரையும் உட்கார வைத்து மல்லிகா பரிமாறினார். பரவாயில்ல ஆண்டி, நாங்களே பரிமாறிக்கிறோம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்று யாழ் சொல்லவும் சரி நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் மல்லிகா. எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டிருந்த ஆத்வியை பார்த்தவள், நீ ஏன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, சாப்பிட வேண்டியது தானே என்று கேட்க, நான் ஏன் உனக்காக வெயிட் பண்ண போறேன், எனக்கு பசிக்கல அதான் உட்கார்ந்து இருந்தேன் என்று சொல்லவும் பதில் ஏதும் சொல்லாமல் அவளும் சாப்பிட்டு முடிக்க அதற்கு மேல் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை.
ஆத்வியின் வீட்டில் பாட்டி பார்வதி, மல்லிகா, ரங்கநாதனை தவிர வேறு யாரும் யாழிடம் அவ்வளவாக பேசுவதில்லை. எவ்வளவு நேரம்தான் ரூம்லேயே இருக்கிறது என்று நினைத்தவள் பார்வதியின் அறைக்கு செல்ல அங்கு சிவகாமி மல்லிகாவும் பார்வதியுடன் பேசிக் கொண்டிருக்க மையோ அதில் கலந்து கொள்ளாமல் தனது போனில் சோசியல் மீடியாவில் வரும் வீடியோக்களை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். யாழை பார்த்த பார்வதி, வாயால் சாப்பிட்டியா என்று கேட்க, சாப்பிட்டேம்மா என்று சொன்னாள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்க யாழ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தவளை பார்த்த பார்வதி, என்ன யாழ், எப்ப பார்த்தாலும் படபடன்னு ஏதாவது பேசிட்டே இருப்பியே, உனக்கு என்ன ஆச்சு, உடம்புக்கு எதுவும் என்று பார்வதி கேட்கவும் அருகில் இருந்த மல்லிகா, புது இடம் இல்லக்கா, அதான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல, கொஞ்ச நாள் ஆனா தானா செட் ஆகிடும் என்று சொல்லவும் அங்கிருந்த சிவகாமி, ஆமா இவளுக்கு இது என்ன புதிய இடமா, அதெல்லாம் ஏற்கனவே வந்துட்டு போன இடம் தானே என்று சொல்லி ஏளனமாக பார்க்க, என்ன சொல்றீங்க அண்ணி, முன்னாடியே யாழ் இங்க வந்திருக்காளா என்று மல்லிகா கேட்கவும், ஆமா அந்த கூத்தையெல்லாம் நடந்திருக்கு என்று சலித்து கொண்டு சிவகாமி சொல்லவும் யதார்த்தமாக, அட விடுங்க அண்ணி, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் ஆயிட்டு, இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்னென்னமோ பண்ணுதுங்க, இதுல இவங்களாவது நம்ம சம்மதத்தை கேட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். அதுவும் இல்லாம இவங்களோடது லவ் மேரேஜ் தானே, கொஞ்சம் அப்படி எப்படின்னு இருந்திருப்பாங்க, அதெல்லாம் விடுங்க என்று இருவரும் பேசிக்கொள்ள, ஆமா என்ன கன்றாவியோ என்றாள் சிவகாமி. பார்வதிக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. உடனே அங்கிருந்த மயு சிவகாமியை பார்த்து, அம்மா வாய மூடுமா, என்ன பேசிட்டு இருக்க என்று கேட்க, உனக்கு என்னடி என்று கேட்ட சிவகாமி, நான் என்ன நடக்காததையா சொன்னேன், கல்யாணம் ஆகாத பொண்ணு 2 நாள் வந்தீங்க தங்கி இருக்கா, இதுவே அவங்க அப்பா அம்மா இருந்திருந்தா இவளை இப்படி விட்டுருப்பாங்களா என்று கேட்கவும், ஏன் நான் வந்து இங்க இருக்கலையா, எத்தனை நாள் நான் வந்து இங்க தங்கி இருக்கேன் என்று மயு சொல்ல, நீ வாய மூடுடி, நீயும் அவளும் ஒன்னா என்று கேட்டார் சிவகாமி. தன்மேல் கோபம் இருந்தாலும் மயு தனக்காக பரிந்து பேசுவதை நினைத்து சற்று ஆறுதல் அடைந்தாள் யாழ். யாழிற்கு இதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் பார்வதியிடம், சரிங்கம்மா நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன் என்று சொல்லி அங்கிருந்து வெளியே வரவும் பார்வதி யாழை பாவமாக பார்க்க அங்கிருந்து கிளம்பி தனது அறைக்கு சென்று சோபாவில் சென்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டாள் யாழ். சிறிது நேரத்துக்கு பிறகு ஆத்வி அறைக்குள் வர அவனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். இரவு 8 மணிக்கு மேல் ஆகவும் ஆத்வி யாழை, வா சாப்பிடலாம் என்று அழைக்க, எனக்கு பசிக்கல நீ போ என்று சொல்லவும் அதற்கு மேல் அவளிடம் எதுவும் கேட்காமல் கீழே வந்து விட்டான். பார்வதியுடன் உட்கார்ந்த ஆத்வி சாப்பிட்டு கொண்டிருக்க அங்கு வந்த சிவகாமி, எங்க உன் பொண்டாட்டி வரலையா என்று கேட்க, இல்லை என்று தலையாட்டினான். மகாராணிய ஒவ்வொரு தடவையும் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாதான் வருவாளா என்று சிவகாமி கேட்க, அவள் பேச்சால் கோபமடைந்த ஆத்வி, அத்தை இங்க யாரும் அவளை கூப்பிட போக வேண்டாம், பசிச்சா அவளே வந்து சாப்பிடுவா என்று சொன்னவன் பாதியிலேயே கை கழுவி எழுந்து கோபமாக செல்ல அதை கவனித்த பாட்டி, அவனை ஏன் தான் டென்ஷன் பண்றீங்களோ என்றார். ஆத்வி அங்கிருந்த கார்டனில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்க பார்வதிக்கு ஆத்வி பாதியிலேயே சாப்பிடாமல் எழுந்து சென்றது மனதிற்கு வருத்தமாக இருந்தது. சாந்தியை அழைத்த பார்வதி, ஆத்வி எங்க என்று கேட்க, சார் கார்டன்ல இருக்காருமா என்று சொல்லவும், என்ன அங்க கொஞ்சம் அழைச்சிட்டு போ என்று சொல்ல பார்வதியை கார்டனுக்கு அழைத்து வர அவரை பார்த்த ஆத்வி, அம்மா நீங்க ஏன் இங்க வந்தீங்க, ரொம்ப பனியா இருக்கு என்று சொல்லவும், பரவாயில்ல கண்ணா என்றவர், சாந்தி நீ போ நான் அப்புறம் வரேன் என்று சொல்லி சாந்தியை அனுப்பிவிட சாந்தி சென்றதும் ஆத்வியை பார்த்த பார்வதி, ஆத்வி கண்ணா யாழ் எங்க என்று கேட்க, அவ ரூம்ல இருக்கா என்று ஆத்வி சொல்லவும், நீ எதையும் மனசுல வச்சுக்காத, என்ன மன்னிச்சிடுடா என்று சொல்ல, அம்மா நீங்க ஏமா சாரி கேக்குறீங்க என்று ஆத்வி கேட்க, சிவகாமி அண்ணியோட வாயே அப்படித்தான் ஆத்வி, ஏதாவது பேசி மத்தவங்கள சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க என்று சொல்ல, என்னமா நடந்துச்சு என்று கேட்டான். ஒரு பெருமூச்சு விட்ட பார்வதி, பாவையால் மத்தியானம் சிவகாமி அவளை கண்டபடி பேசிட்டாங்க என்று சொல்லவும், என்னமா சொல்றீங்க, என்ன சொன்னாங்க அத்தை என்று கேட்க, அப்போ உன்கிட்ட யாழ் எதுவும் சொல்லலையா என்று கேட்கவும், இல்லம்மா ஒன்னும் சொல்லல என்றான். அப்பொழுது சிவகாமி பேசியதை ஆத்வியிடம் சொல்ல கோபமடைந்த ஆத்வி, இருங்க நான் உங்களை போய் என்னன்னு கேக்குறேன் என்று சொல்லி நகர அவன் கையை பிடித்த பார்வதி, வேண்டாம் ஆத்வி அவங்க கிட்ட எதுவும் கேட்காத, அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும், உன் மாமாவுக்கு தான் சங்கடமா போகும் என்று தடுக்க, அப்ப அவங்க என்ன பேசினாலும் அதை கேட்டுட்டு இருக்கணும் அப்படித்தானே என்று கேட்க, இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஆத்வி என்ற பார்வதி
சாந்தி என்று அழைக்கவும் அங்கே ஓடி வந்த சாந்தியிடம் என்ன மேல கூட்டிட்டு போ என்று சொல்ல அங்கிருந்து சென்று விட ஆர்த்திக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. தனது அறைக்கு சென்றவன் ஏற்கனவே இவன் மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கா, இதுல இது வேற என்று நினைத்தபடி அறைக்குள் செல்ல அங்கு யாழ் பால்கனியில் உட்கார்ந்து இருக்க அவளிடம் எதுவும் இப்போது கேட்க வேண்டாம் என்று நினைத்தவன் அங்கிருந்த சோபாவில் சென்று படுத்துக் கொண்டான். சில மணி நேரங்கள் வெளியே வெறித்து பார்த்து கொண்டிருந்த யாழ் அங்கிருந்து எழுந்து தனது படுக்கைக்கு வர சோபாவில் படுத்திருந்த ஆர்த்தி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை பார்த்தவள் சோபாவின் அருகில் அமர்ந்தாள். இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் நினைவிற்கு வந்தது. அவனின் கன்னத்தை லேசாக தொடவும் அவளின் ஸ்பரிசம் படவே தூக்கத்தில் நெளிந்தான். அவன் கன்னத்தை கடித்த அந்த நாள் ஞாபகத்திற்கு வர அவனை பார்த்து புன்னகைத்தாள். அப்படியே உட்கார்ந்திருக்க சிறிது நேரம் கழித்து மெத்தையில் போய் படுத்துக் கொண்டவள் ஆத்வியை பார்க்க பார்க்க கண்ணிலிருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. அவனை பார்க்காமல் வேறு பக்கம் திரும்பியால் தன் அன்னையின் புகைப்படத்தை அணைத்துக் கொண்டு மௌனமாக அழ அவள் தலையணை நனைந்தது. மறுநாள் காலையில் எழுந்த ஆத்வி யாழை பார்க்க அவள் தன் அன்னையின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருக்க அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்த கோடுகளை பார்த்தவனுக்கு அழுதிருப்பாளோ என்று தோன்றியது. அதே யோசனையுடனே குளித்து முடித்து வெளியே வர அப்பொழுது எழுந்து அங்கிருந்து உட்கார்ந்திருந்தாள் யாழ். அவளை பார்த்தவன் முதலில் எதுவும் பேசாமல் உடை மாற்றி வந்தவன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான். சில நிமிட அமைதிக்கு பிறகு சாரி யாழ் என்று ஆர்த்தி கேட்க எதுக்கு என்று கேட்டாள் யாழ். நேத்து அத்தை அப்படி பேசிருக்க கூடாதுல்ல என்று சொல்லவும் அவங்க பேசினதுல என்ன தப்பு இருக்கு, நான் அன்னைக்கும் உன்னை பார்த்திருக்க கூடாது, இங்க வந்து இருக்க கூடாது என்று சொல்ல அவ்வாறு யாழ் சொல்லவும் கோபத்தில் கண்கள் சிவக்க சற்று நேரம் அவளை முறைத்தவன் நீ என் யாழே இல்லடி, என் யாழ் இப்படியெல்லாம் இருக்க மாட்டா, இந்நேரம் அவங்க கேட்ட கேள்விக்கு ஒண்ணுக்கு 10 பதில் சொல்லிட்டு வந்திருப்பா, என் யாழ் இப்படி பேசாம இருக்க மாட்டா, என் யாழ் எப்ப பார்த்தாலும் இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருக்க மாட்டா, என் யாழே இல்லடி நீ என்றவன் தன் தலையை அளந்த கோதியவன் உன்னால இங்க இருக்க முடியலன்னா தயவு செஞ்சு நீ உனக்கு எங்க பிடிக்குமோ அங்க போ, உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சு கொடுமைப்படுத்துற மாதிரி எனக்கு ஏதோ கில்ட்டியா ஃபீல் ஆகுது என்று சொல்ல அதற்கு அமைதியாகவே அவன் முகத்தை யாழ் பார்க்க ஒன்னு பேசியே கொள்ளு இல்லைன்னா இப்படி பேசாம கொள்ளு என்றவன் லிசன் யாழ், இந்த அக்ரிமெண்ட் வேணா ஒரு டேஷும் வேணா, தயவு செஞ்சு கிழிச்சு போட்டுட்டு கிளம்பு என்று ஆர்த்தி சொல்ல அறையில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்தவன் தன் கண்களை மூடி தலையை பிடித்துக் கொண்டிருக்க யாழின் மனதிற்குள் ஏன் யாழ் என் யாழ் என் யாழ் என்று அவன் சொல்லியது மட்டுமே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. தொடரும். காதல் தீ எரிகிறதே, கனவுகளும் கருகியதே. யாழின் மனதிற்குள் என் யாழ் என் யாழ் என்று அவன் சொல்லியது மட்டுமே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இருந்தது. அதற்கு மேல் அவன் முன்னால் நின்றால் தான் உடைந்து அழுது விடுவோம் என்று நினைத்தவள் தனது அலைபேசியை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேற எத்தனிக்க ஆத்வி யாழின் கையை பிடித்துக் கொண்டான். அவன் வெளியே பார்த்த யாழ் ஆத்வியின் சட்டையை கோர்த்து இறுக்கமாக பிரித்தவள் நான் யாருடா உனக்கு, எதுக்கு ஏன் யாழ்னு சொன்ன என்று மனம் மட்டும் கேட்க அவள் வார்த்தை இல்லாமல் அங்கு ஊமையாகி நின்றாள். அவளின் இந்த பார்வையும் செயலும் அவன் உள்ளத்தை துளைக்க அதன் அர்த்தம் புரியாமல் தவித்தான் ஆத்வி. தன்னை நிதானப்படுத்தியால் அவனிடமிருந்து விலகி வேகமாக கீழே இறங்க அவள் பின்னாலேயே ஆத்வியும் வந்தான். யாழ் கிளம்பி வருவதை பார்த்த பாட்டி எங்க யாழ் காலையிலே கிளம்பிட்ட என்று கேட்கவும் அது வந்து என்று யாழ் யோசிக்க பின்னால் வந்த ஆத்வி அவ தாத்தாவை பார்க்கணும்னு சொன்னா பாட்டி அதான் என்று சொல்லவும் சரி சரி நீயும் உங்க தாத்தா விட்டு வந்து 2 நாள் ஆச்சுல்ல, போய் பார்த்துட்டு வா என்று சொல்ல சரி என்று சொல்லிவிட்டு 2 அடி எடுத்து வைத்தவளை நில்லையாள் என்றாள் பார்வதி. என்னவென்று திரும்ப கல்யாணம் ஆன பொண்ணு தனியா போனா அவங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, ஆத்வி நீயே கூட்டிட்டு போ என்று சொல்லவும் உடனே இல்லம்மா ஆத்விக்கு வேலை இருக்கு என்று யாழ் சொல்ல ஆத்வி அவளை பார்த்து கொண்டே நின்றிருந்தான். ஆத்வியிடம் பார்வதி டே கண்ணா என்னடா வேலை, கல்யாணம் ஆகி இன்னும் 2 நாள் கூட முழுசா ஆகல, அவளை தனியா அனுப்பலாமா, நீ கூட்டிட்டு போ என்று சொல்லவும் சரி என்று தலையாட்டிய ஆத்வி யாழின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றான். காரில் ஏறியவன் யாழை பார்த்து வந்து ஏறு என்று கடுமையான குரலில் சொல்லவும்
இந்த இடத்தில் எதுவும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் என்று நினைத்தவள் எதுவும் பேசாமல் காரில் ஏறினாள். போகும் வழியில் எதுவும் பேசாமல் வந்த ஆர்த்தி யாழின் வீடு வந்ததும் அவளை இறக்கி விட்டுவிட்டு திரும்பவும் வரணும்னு தோணுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு என்று சொல்லிவிட்டு நேராக தனது அலுவலகத்தை நோக்கி சென்றான். வீட்டினுள்ளே யாழின் பெரியம்மா உட்கார்ந்திருந்தார். யாழை பார்த்ததும், வா யாழ், நீ மட்டும்தான் வந்திருக்கியா, மாப்பிள்ள வரல என்று கேட்க, இல்ல பெரியம்மா, ஆத்விக்கு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டான் என்று சொல்லவும், சரி வா உட்காரு, என்ன சாப்பிடுற என்று கேட்க, ஒன்னும் வேணாம் பெரியம்மா, தாத்தா எங்க என்று கேட்க, இப்பதான் எங்கேயோ கிளம்பி போனாரு என்று சொல்லவும், சரி பெரியம்மா என்று சொன்னவள் தனது அறைக்கு சென்று ஸ்கூட்டரின் சாவியை தேடி எடுத்துக்கொண்டு, நான் கிளம்புறேன் பெரியம்மா, அப்புறமா வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தவள் தனது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள். எங்கு செல்வது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டு வந்தவள் நண்பர்களின் வீட்டிற்கு செல்ல தைரியமில்லை. ஏனெனில் அவர்கள் அவள் முகத்தை வைத்து தன்னுடைய மனதை கண்டுபிடித்து விடுவார்கள். அவர்களுக்கும் வேதனையை கொடுக்க விரும்பாதவள் மனம் போன போக்கில் செல்ல வழியில் இருந்த ஒரு அம்மன் கோவிலில் முன் தன் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி உள்ளே சென்றாள். அம்மன் முன்பு போய் நின்றவள் கை கூப்பி நிற்கவில்லை. நான் என்ன பாவம் பண்ண, என்னை ஏன் இப்படி வதைக்கிற என்று மனதிற்குள் புலம்ப அங்கு வந்த ஐயர் கற்பூர தீபம் காமித்து குங்குமத்தை கொடுக்க அதை ஏற்காமல் அங்கிருந்து வந்துவிட, என்ன பொண்ணு இவ, அம்பாலோட பிரசாதத்தை வாங்காம போறா என்று சொல்லி சென்று விட்டார். 10 மணிக்கு மேல் கோவிலில் கூட்டம் இல்லை. ஒரு சில பேர் மட்டும் இருக்க சற்று நேரத்தில் அவர்களும் சென்றுவிட ஓரமாக ஒரு இடத்தில் உட்கார்ந்தவள் தன் கால்களை மடக்கி தலையை குனிந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். எவ்வளவு நேரம் அழுதோம் என்று தெரியாமல் அழுது கொண்டே இருக்க அங்கு வேலை செய்யும் வாய் பேசாத பெண் வெகு நேரமாக கவனித்தவள் யாழிடம் வந்து, ஏன் அலறீங்க என்று செய்கையில் கேட்க, ஒண்ணுமில்லை என்று தலையாட்டிய யாழ் கண்களை துடைத்துக் கொள்ள, யாழை அப்படியே விட்டு போக மனமில்லாத அந்த ஊமை பெண் யாழின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். ஏன் அலற, உனக்கு என்ன ஆச்சு என்று சைகையில் கேட்க மேலும் அழ ஆரம்பிக்க அவளை அணைத்து கொண்டாள் அப்பெண். உடைந்து போன மனம் யாரிடமாவது ஆறுதல் தேட இருவரை தேக்கி வைத்த பாரத்தை அவளிடத்தில் அழுது கொட்டி தீர்த்தாள். யாழின் முதுகை தட்டி ஆறுதலாக அவள் கையை பிடித்தவள் யாழின் கண்ணை துடைத்து, அழாதே என்று செய்கை காட்டினாள். மனசுல இருக்கிறத சொன்னாதான் உன் பாரம் குறையும் என்று அப்பெண் செய்கை செய்ய, நீ யாரு எவர்னு எனக்கு தெரியாது, ஆனா இன்னமும் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழணும்னு தோணுது என்று சொன்னவள் தன் மனதிற்குள் பூட்டி வைத்த ரகசியங்களை யாரிடமாவது கொட்டி தீர்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த ஊமை பெண்ணிடம் பேச ஆரம்பித்தாள் யாழ். இந்த உலகத்துல அதிர்ஷ்டம் இல்லாம பிறந்தவங்கல்ல நானும் ஒருத்தி என்றதும் அவள் முகத்தை ஆராய்ந்த அப்பெண் அவள் பேசட்டும் என்று விட்டுவிட யாழ் மேலும் தொடர்ந்தாள். நான் யாரு மேல அதிகமா பாசம் வச்சாலும் அதிகமா நேசிச்சாலும் அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. என் அம்மா, அவங்கதான் என் உலகம். அவங்கள விட்டு ஒரு நிமிஷம் கூட இருந்ததில்ல. அப்பாதான் எனக்கு எல்லாமே. எவ்வளவு நேரம் ஆனாலும் அவர் மேலதான் தூங்குவேன். சின்ன வயசுலயே அம்மா இந்த உலகத்தை விட்டு போனாங்க. அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் போன அப்புறம் யார் கூடயும் பேசாம இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நான் நைட் ரூம்ல தனியாவே இருப்பேன். ரொம்ப பயமா இருக்கும். போக போக அந்த இருட்டிலேயே இருக்க பழகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமா இருந்தது என் தாத்தாவும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான். எனக்கு ஃபீஸ் கட்டி ஃபெஸ்டிவல்னா ட்ரெஸ் எடுக்கிறது, எனக்கு டெய்லியும் லஞ்ச் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தெரியாம இப்ப வரையும் நிறைய பண்றாங்க. எனக்காக அவங்க இவ்ளோ பண்றப்போ அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுதான் நல்ல ஜாப்பா தேடிட்டு இருந்தேன். அதோட நான் இங்க இருந்தா அவங்களுக்கு பாரமா தான் இருப்பேன்னு தோணுச்சு. அதனாலதான் அவங்க லைஃப அவங்களுக்காக வாழணும்னு நான் எங்கேயாச்சும் தூரமா போயிடலாம்னு முடிவு பண்ணேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னை விட்டு போயிடும். அதனால நான் எதையுமே ஆசைப்படக்கூடாதுன்னு இருந்தேன், ஆத்விய பாக்குற வரைக்கும். ஆத்வி எப்ப என் லைஃப்குள்ள வந்தானோ அதுல இருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. அவன் மேல எனக்கு முதல்ல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. ஆனா அவன் கூட பழகின இந்த கொஞ்ச நாள்ல அவன் கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. அவன் மேல எனக்கு ஏற்பட்ட உணவு காதல் தான்னு நான் உணர்ந்தப்பதான் அக்ரிமெண்ட்ல பத்தி சொல்லி கல்யாணம் பண்ணிக்க கேட்டான். எனக்கு அவனை பிடிக்கும்னு சொன்னா எங்க என்ன சீப்பா நினைச்சிருவானோன்னு அத காட்டிக்கல. அவனுக்கும் கொஞ்ச நாள்ல என்ன புடிச்சு போவோன்னு கனவு காண ஆரம்பிச்சிட்டேன். எப்படியோ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு சந்தோஷமா இருந்தது.
ஆனா ஆத்வி அக்ரிமெண்ட் விஷயத்துல சீரியஸா இருக்கான்னு போக போக புரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கும் என் மேல எந்த ஃபீலிங்ஸும் வரல. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருந்து விலகி வந்துடணும்னு முயற்சி பண்ணேன். ஆனா தோத்து போயிட்டேன் என்று சொல்லி பேச முடியாமல் அழுதவள் சற்று நிறுத்தி நிதானித்து பேச ஆரம்பித்தாள். ஆத்வி கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இவனை விட்டுட்டு போக போறோங்கிற நினைப்பே என்ன கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. என் மனசுல தோன்றின காதல் எங்க தொடங்கினதோ அங்கேயே முடிஞ்சு போச்சு. இந்த காதலாலதான் என் அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க. என்னை தனியா தவிக்க விட்டு என்னையும் கஷ்டப்படுத்தினது இந்த காதல் தான். இந்த காதல் எனக்கு வேண்டாம். நான் போறேன். ஆத்வியை விட்டு சீக்கிரம் போகத்தான் போறேன். இனி எப்பவும் திரும்பி வரமாட்டேன். அவனோட வாழ்க்கையில நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். எனக்கு ஆத்வியும் வேண்டாம், இந்த காதலும் வேண்டாம். காதல் கொண்ட மனம் தன்னை தீ வைத்து எரித்து விட்டேன். காணலாக எரிகிறதே, கனவெல்லாம் கருகியதே. கண்களில் வழியும் கண்ணீரில் காதலும் கரைந்து ஓடாதே. விடை தெரிந்தும் துணிந்து விட்டேன். நான் என்ன செய்வேன்? மனமெல்லாம் வலிக்கிறதே, உயிரோடு வதைக்கின்றதே. வழியாக நீ வந்தால் சுகமாக ஏற்கின்றேன். உயிர் உருகி ஓடும் முன்னே விலகி செல்கின்றேன். நான் போயிடுறேன் ஆத்வி, நீ எனக்கு வேண்டாம் என்று கதறினாள் யாழ். யாழை அழாதே என்று ஊமை பெண் தன் பாஷையில் சமாதானம் செய்ய தன் கண்களில் கண்ணீர் வற்றும் வரை அழுது தீர்த்தாள். பாவம், அந்த ஊமை பெண்ணிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அழுது முடித்து தன் கண்களை துடைத்துக் கொண்ட யாழ், நான் பேசின எதுவும் உனக்கு புரியல என்று கேட்க இல்லை என்று தலையாட்டினாள். வலியோடு சிரித்த யாழ், எப்படியும் ஆத்வியும் அக்ரிமெண்ட் முடிஞ்சு என்னை விட்டுட்டு போயிடுவான். என் ஃப்ரெண்ட்ஸும் தாத்தாவும் இந்த அக்ரிமெண்ட் விஷயம் தெரிஞ்சா என்னை வெறுத்துடுவாங்க. திரும்பவும் நான் தனியாதான் இருக்க போறேன். என் கூட கடைசி வரைக்கும் வரப்போறது இன்னும் கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்க போற இந்த நாட்களோட நினைவுகள் மட்டும்தான். வரப்போற நாட்கள்ல ஸ்வீட் மெமரிஷை மட்டும் நிறைய கலெக்ட் பண்ணிக்க போறேன். இந்த அக்ரிமெண்ட் பத்தி வெளியே தெரியறதுக்குள்ள சீக்கிரம் இங்கிருந்து போயிடணும் என்று சொல்லி கொண்டிருக்க ஐயர், பவளம் அங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்க? மணி 12 ஆக போகுது, நடைய சாத்தணும் என்று சொல்ல வருகிறேன் என்று கையை அசைத்தாள். ஓ, உன் பேரு பவளமா என்று யாழ் அங்கிருந்து எழுந்து கொள்ள அவளின் கையை பிடித்து அழைத்து சென்ற பவளம் அங்கிருந்த திட்டில் வைக்கப்பட்டிருந்த குங்குமத்தை எடுத்து யாழிற்கு வைத்தவள் அம்மனை கை காட்டி, எல்லாத்தையும் அம்மன் பாத்துப்பா, கவலைப்படாத என்று சைகை செய்ய அவளை கட்டி அணைத்த யாழ், இனிமே நான் அழமாட்டேன், தேங்க்ஸ் பவளம், நான் கிளம்புறேன் என்று சொல்ல, எங்க என்று பவளம் கேட்க சிரித்தபடியே யாழ், ஆத்விய பாக்க என்று சொல்லி ஸ்கூட்டரை எடுத்த யாழ், வா பவளம், எங்க போகணும்னு சொல்லு, டிராப் பண்ணிடுறேன் என்று சொல்ல, வேண்டாம் என்றவள் அருகில் இருந்த தன் குடிசையை காட்டிவிட்டு அதுதான் தன் வீடு என்று செய்கை செய்த பவளத்திற்கு பாய் சொல்லி அங்கிருந்து கிளம்பினாள் யாழ். இப்பொழுது தன் மனம் லேசாக இருப்பது போல் உணர்ந்த யாழ் ஆத்வியை தேடி சென்றாள். ஆத்வி இப்ப எங்க இருப்பான் என்று யோசித்தவள். தொடரும். உன் கைகள் தீண்டும் தருணம். யாழை அவள் வீட்டில் விட்டுவிட்டு ஆபீஸிற்கு வந்த ஆத்வியை பார்த்த வினோத், என்னடா புது மாப்பிள, அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்ட என்று கேட்க அவன் பார்த்த பார்வையிலே தெரிந்து கொண்டான் ஏதோ பிரச்சனை என்று. பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டான் வினோத். கோவிலில் இருந்து கிளம்பிய யாழ் ஆத்வி இப்போ எங்கிருப்பான் என்று யோசித்தவள் அவன் எண்ணிற்கு அழைக்க அதை ஏற்றவனிடம் எங்க இருக்க என்று கேட்கவும், நான் எங்கேயோ இருக்கேன், உனக்கு என்ன என்றான் கோபமாக. அவன் கோபத்தை சட்டை செய்யாத யாழ், டே பட்டர், நீ எங்க இருக்கன்னு சொல்லுடா என்று அதட்ட, நான் வேற எங்கடி இருக்க போறேன், ஆபீஸ்ல தான் என்று சொல்லவும் சரி என்று அழைப்பை துண்டிக்க, ஏய் கட் பண்ணிட்டா, ராட்சசி, இவள என்னதான் பண்றது என்று நினைத்தவன் தன் அலுவலக வேலையில் மூழ்கினான். சற்று நேரத்தில் யாழ் ஆத்வியின் அலுவலகத்திற்கு சென்றாள். யாழ் உள்ளே வருவதை பார்த்தவனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருந்தான் ஆத்வி. அங்கு வந்த யாழை பார்த்த வினோத், மாமா யாழ் எப்படி இருக்க என்று கேட்க, அவளுக்கு என்ன, கூட இருக்கிற எனக்கு தான் டென்ஷன் என்று சொல்ல அவனை முறைத்தவன், குட் ப்ரோ என்று புனகைக்க, சரி நீங்க பேசிட்டு இருங்க என்றவன் நாகரிகம் கருதி அவர்களுக்கு தனிமை கொடுத்து செல்ல ஆத்வியை பார்த்து கொண்டே நின்றாள் யாழ். ஆனால் அவனோ அவளை கவனிக்காமல் மும்பரமாக வேலை பார்ப்பது போல் நடித்துக் கொண்டிருந்தான். ரொம்ப கோபமா இருக்கிறானோ என்று யோசித்தபடியே அவன் எதிரில் இருந்த சேரில் அமர்ந்தாள். ஆத்வி என்று அழைக்க
பதில் எதுவும் சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான் ஆத்வி. டேய், உன்னைத்தான் கூப்பிடுறேன் என்று யாழ் அதட்டவும் நிமிர்ந்து பார்த்தவன் என்ன என்று கேட்க சாரி என்று யாழ் சொல்ல அதை கண்டு கொள்ளாமல் தன் வேலையை பார்த்தான் ஆத்வி. டே பட்டர், உன்னை தாண்டா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சாரி என்று சொல்ல அதை காதில் வாங்காதவன் அவன் பாட்டுக்கு கணினியை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான். இவனை என்ன பண்றது என்று யோசித்தையால் திறந்து வைத்திருந்த மடிக்கணினியை பட்டென்று மூடவும் என்றவன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு உட்கார்ந்திருக்க இதற்கு மேல் என்ன செய்வது என்று யோசித்தவள் அங்கிருந்த கண்ணாடி கிளாஸில் நிறைத்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எடுத்து ஆத்வியின் முகத்தில் ஊற்ற சற்றும் எதிர்பாராத ஆத்வி அதிர்ச்சியுடன் யாழை பார்த்தான். சாரி சாரின்னு சொல்லிட்டே இருக்கேன், ஓவரா பண்ற என்று யாழ் கேட்கவும் தன் முகத்தை துடைத்து கொண்டு எழுந்தவன் யாரடி ஓவரா பண்றா, 2 நாளா நீ தாண்டி கடுப்பெத்திக்கிட்டு இருக்க என்று சொல்லவும் தப்பு தாண்டா சாரி என்று யாழ் சொல்ல உன் சாரியும் வேணா ஒண்ணு வேணா போடி என்று ஆத்வி திட்ட இப்ப நீ என்கிட்ட பேசல திரும்பவும் இன்னொரு கிளாஸ் தண்ணி எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுவான் பாத்துக்கோ என்று குறும்பாக யாழ் கூறினாள். மவளே இருடி வரேன் என்றவள் யாழின் கையை பிடித்து முதுகு புறம் திருப்பியவன் எங்க இப்ப ஊத்து பாப்போம் என்று சொல்ல வலியில் துடித்த யாழ் விடுடா வலிக்குது இடியட் விடுடா என்று கதறினாள். என்ன இடியட்டா, வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் என்று இன்னும் ஒருக்க சொல்லல சாரிடா சாரிடா என்று யாழ் வலியில் குதிக்க அதற்கு மேல் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்று நினைத்த ஆத்வி அவள் கையை விட்டான். வலித்த கையை உதறிக்கொண்டவள் திரும்பி அவனை இரு கண்களாலும் கண்ணா பின்னா என்று அடிக்க ஆரம்பித்தாள். சற்று நேரம் அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டவன் அவளை இரு கைகளையும் பிடித்து இப்போ உன் கோபம் போயிடுச்சாடி ராட்சசி என்று கேட்கவும் எனக்கு என்ன கோபம் மேல என்று யாழ் கேட்கவும் அவள் கண்களை ஆழமாக பார்த்தவன் அத நீ தான் சொல்லணும் என்றான் ஆத்வி. அவன் விழிகளை பார்க்க முடியாமல் அவள் திணறவும் அவள் கையை விட்டவன் யாழை பார்த்து புன்னகைத்தவாறு மீண்டும் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அவன் எதிரில் வந்து உட்கார்ந்தவள் தன் கன்னத்தில் கை வைத்தபடி ஆத்வியை பார்த்து கொண்டிருக்க அவளை பார்த்தவன் என்ன என்றவாறு தன் புருவத்தை உயர்த்தி கேட்க என்ன சொல்வது என்று யோசித்தவள் பசிக்குதுடா என்று சொல்லவும் காலையில சாப்பிட்டல்ல என்றான் ஆத்வி. இல்ல என்று தலையாட்டியவாறு நீ சாப்பிட்டியா என்று யாழ் கேட்கவும் நல்லா சாப்பிட்டேனே, நல்லா அறுசுவை விருந்து சாப்பிட்டு உட்கார்ந்திருக்கேன் என்று சொல்லவும் நீயும் சாப்பிடலையா என்று யாழ் கேட்க அதான் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியே என்றான். சரி பரவாயில்ல விடு, வா நம்ம வெளியே போய் சாப்பிடலாம் என்று யாழ் அழைக்க போலாம் என்றவன் கொஞ்சம் வெயிட் பண்ணு வரேன் என்று சொல்லி தன் வேலைகளை பார்க்க யாழ் எழுந்து சென்று கண்ணாடியில் இழைத்த சுவர் வழியாக வெளியே பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள். அவளை பார்த்த ஆத்வி ஏன் அடிக்கடி அமைதியா இருக்கா என்று யோசித்தான். அவளின் நிலையை அறியாதவன். ஆனால் யாழோ தன்னுடைய உணர்வுகளுடன் போராடி கொண்டிருக்க சற்று நேரத்தில் தன் வேலைகளை முடித்தவன் அவள் பின்னால் வந்து நிற்கவும் ஆத்வியின் மூச்சு காற்று யாழின் காதருகே உரசி செல்ல அந்த வெப்பத்தை உணர்ந்தவள் சட்டென திரும்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று கேட்டான் ஆத்வி. தன்னை காட்டிக்கொள்ள விரும்பாதவள் ஒண்ணுமில்ல வாடா பசிக்குது போலாம் என்று சொல்ல அவளை பார்த்து சிரித்தவன் சரி வா என்று அழைத்து கொண்டு செல்ல அங்கு வினோத்தை பார்த்தவள் டே நீ பாத்துக்கோ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இருவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று நன்றாக சாப்பிட்டனர். யாழ் சாப்பிடுவதை பார்த்த ஆத்வி நீ இதே மாதிரி சாப்பிட்டனா ஃபியூச்சர்ல செம்ம குண்டாயிட போற என்று ஆத்வி சொல்ல அதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன என் கூடவே வா இருக்க போற என்று பட்டென்று யாழ் சொல்லவும் ஆத்வி அமைதியாகி போனான். ஆத்வியின் முகத்தை பார்த்தவள் அவன் எண்ணத்தை மாற்ற எண்ணி டெசர்ட் ஏதாவது சாப்பிடலாமா என்று கேட்கவும் வேணாம் நீ வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ என்று ஆத்வி சொல்ல வேணாம்னா போ என்றவள் தனக்கு மட்டும் ஆர்டர் செய்து சாப்பிட அவள் முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்தவன் சரி வா போலாம் என்று சொல்லி அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். ஆத்வியும் யாழும் ஜோடியாக வீட்டிற்கு திரும்பி வர அவர்களை பார்த்த பார்வதிக்கு ஆனந்தமாக இருந்தது. காலையில் வாட்டத்துடன் சென்ற யாழ் இப்பொழுது உற்சாகமாக ஓடி வந்து பார்வதியின் கழுத்தை கட்டி கொண்டவள் அம்மா சாப்பிட்டீங்களா என்று கேட்கவும் சாப்பிட்டேண்டா என்று சொன்னார் பார்வதி. அருகில் இருந்த பாட்டி முகத்தை திருப்பிக் கொள்ள பார்வதி யாழிடம் கண்ணை காட்ட அவரிடம் சென்ற யாழ் பாட்டி என்று அவளையும் கட்டிக்கொள்ள உனக்கு உன் மாமியார் தான் முதல்ல அப்புறம்தான் நான் இல்ல
என்று கேட்கவும், அப்படியெல்லாம் இல்ல பாட்டி என்று சொன்னதும், சரி சரி வீட்டுக்கு போனியே என்ன சொன்னாங்க என்று கேட்க, ஒன்னும் சொல்லல, சும்மா போய் பார்த்துட்டு வந்தேன் பாட்டி என்று சொல்லவும், சரி நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்க, சாப்பிட்டு வந்துட்டோம் என்று சொல்லவும், சரி நீங்க 2 பேரும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்று சொல்லி அவர்கள் இருவரையும் அனுப்பி வைத்தார் விஜயா பாட்டி. அறைக்கு வந்த யாழ் அப்பாடா என்று படுத்துக்கொள்ள அவளை பார்த்து சிரித்து கொண்டே சென்ற ஆத்வி முதலில் குளித்து முடித்து வெளியே வந்து உடைமாற்றி கொண்டவன் சோஃபாவில் போய் உட்கார்ந்து கொள்ள, யாழை பார்த்தவன், ஏய் என்ன அப்படியே படுத்திருக்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா என்று சொல்லவும், அதெல்லாம் அப்புறம் ஆய்க்கலாம் என்றவள் தனது போனில் சாட் செய்து கொண்டிருக்க, சற்று நேரம் அமைதியாகவே இருந்தவன் எழுந்து சென்று அவள் அலைபேசியை பிடுங்கிக் கொண்டு, போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அப்புறம் சேட் பண்ணிக்கலாம் என்று சொல்லி அதை டேபிளில் வைக்க, கையில் இருந்த போனை புடுங்குற வேலையெல்லாம் வச்சுக்காத ஆத்வி, நான் செம்ம டென்ஷன் ஆயிருவேன் என்று சொன்னவள் தன் அலைபேசியை எடுத்து மீண்டும் சற்று நேரம் சாட் செய்ய, அவளை பார்த்தவன் ஏதாச்சும் பண்ணி தொலைக்கட்டும் என்று நினைத்து கொண்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகே குளிக்கச் சென்றவள் குளித்து முடித்து வெளியே வந்து அவள் அடங்காத சுருண்ட கேசத்தை அள்ளி கிளிப்போட 2 சுருள்முடிகள் முன்னே வந்து விழுந்திருந்தன. பைஜாமா ஸ்டைலில் இருந்த பேண்ட் வித் டாப்பை அணிந்தவள் தனது போனை எடுத்துக்கொண்டு ஆத்வியின் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அவள் நெற்றியில் விழுந்த சுருண்ட முடியும் உருட்டி உட்டி பார்க்கும் குண்டுவிழிகளையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் தன்னை மறந்து. அவள் புறம் திரும்பியவன் என்ன என்று கேட்க, நத்திங் என்று திரும்பிக் கொண்டவள். சிறிது நேரத்துக்கு பிறகு, சரி வா கீழே போலாம், அப்புறம் எல்லாம் தப்பா நினைப்பாங்க என்று சொல்லியால் எழுந்து செல்ல, ஆத்வி ஏன் என்ன நினைப்பாங்க என்று கேட்டான். அவனுக்கு பதில் சொல்ல விரும்பாதவள், உனக்கு விளக்கம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, வந்தா வா, வரலன்னா போ என்று சொல்லிவிட்டு யாழ் கீழே செல்ல, சிரித்து கொண்டே அவனும் கீழே சென்றான். கிச்சனுக்கு அருகில் இருந்த டைனிங் டேபிளில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த விஜயா பாட்டி மற்றும் மல்லிகாவுடன் போய் உட்கார்ந்து கொண்டாள் யாழ். பார்வதி சற்று தூரமாக தனது வீல் சேரில் உட்கார்ந்தபடி ஹரியுடன் பேசிக் கொண்டிருக்க, ஹாலில் உள்ள சோஃபாவில் தனியாச்சலமும் ரங்கநாதனும் ஏதோ வியாபார ரீதியாக விவாதிக்க அவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டான் ஆத்வி. அங்கு வந்த சிவகாமி யாழ் சிரித்து கொண்டு உட்கார்ந்திருந்ததை பார்த்தவள் தன் மகள் வாழ்க்கையை பறித்து விட்டாள் என்ற கோபத்தில் இருந்த சிவகாமி எல்லார் முன்னிலையும் யாழை அவமானப்படுத்த எண்ணியவள், என்ன பார்வதி, உன் மருமக புடவையெல்லாம் எதுவும் கட்ட மாட்டாளா? கல்யாணம் ஆன பொண்ணு இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாளா? கொஞ்சம் கூட அடக்கமே இல்ல. வீட்டுல எத்தனை ஆம்பளைங்க இருக்காங்க, ஒரு துப்பட்டாவாவது போட்டுட்டு வரலாம்ல என்று சொல்லவும், அங்கிருந்த அனைவரும் அமைதியாகி சிவகாமியையும் யாழையும் பார்க்க, அண்ணி விடுங்க என்று சொன்ன பார்வதியிடம், ஒரு வீட்டோட மருமக இப்படி இருந்தா எப்படி வீடு தொலங்கும் என்று சிவகாமி சொல்லவும், அங்கிருந்த மயு தன் அன்னையை கட்டுப்படுத்த எண்ணியவள், அம்மா என்று வாயை திறக்கும் முன் யாழ், ஏன் ஆண்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல் என்று கேட்க, என்ன குறைச்சலா, ரொம்ப கேவலமா இருக்குன்னு தான் சொல்றேன் என்று சொல்லவும், எழுந்து நின்ற யாழ், இங்க பாருங்க, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல எங்கேயாவது என்னோட உடம்பு தெரியுதா? பாருங்க, 3/4 ஸ்லீவு, ஃபுல் பேண்ட், காலரோட டாப் போட்டிருக்கேன். நீங்க கட்டியிருக்கிற புடவைய பாருங்க, இடுப்பு தெரியுது, முதுகு தெரியுது என்று சொல்ல, அங்கிருந்த பாட்டியும் மற்றவர்களும் கலுக்கென்று சிரித்து விட்டனர். உண்மையாவே செக்ஸியான ட்ரெஸ் எதுன்னு கேட்டா புடவையும் தாவணியும் தான் சொல்றாங்க என்று யாழ் சொல்லவும், உடனே பாட்டி, ஆமாவா யாழ், நீ சொல்றது உண்மைதானா என்றவர் அங்கிருந்த பெண் வேலையாளை பார்த்து, என்னடி நம்ம சர்வன்ட் எல்லாம் சுடிதார்ல மாத்தலாமா என்று சொல்ல, அங்கு வேலை செய்து கொண்டிருந்தவர், ஐயோ வேண்டாமா, என் புருஷன் என்ன வீட்டை விட்டு துரத்திடுவாரு என்று சொல்லி அங்கிருந்து ஓடினார். அவளை பார்த்த அனைவரும் சிரித்து கொண்டே உட்கார்ந்திருந்தனர். பெண்கள் சண்டையில் நாம் எதற்கு என்று ரங்கநாதனும் தனியாச்சலமும் எழுந்து வெளியே செல்ல, சிவகாமியை பார்த்து, நாம என்ன ட்ரெஸ் போடுறோம்னு முக்கியம் இல்ல, அத எப்படி போடுறோம்னு தான் முக்கியம் என்று யாழ் சொல்லவும், அங்கிருந்த பாட்டி அப்படி போடு என்று சொல்ல, செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா என்று ஆத்வி சொல்லி கொண்டான். ஏமா அவகிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற என்று மையோ கேட்கவும், சரியான வாயாடியா இருப்பா போல என்று சொல்லி தன் புடவை முந்தானியை உதறிவிட்டு அங்கிருந்து சிவகாமி சென்று விட, பார்வதி அவளை பார்த்து சிரித்தார். மையோவும் வைபவும் விளையாடி கொண்டிருக்க அவர்களுக்கு அருகில் வந்து யாழ் உட்காரவும், சட்டென எழுந்த மையோ,
போதும்டா, நாளைக்கு விளையாடலாம் என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு செல்ல, மயு இரு, கேம முடிச்சிட்டு போ என்று வைபவ் சொல்ல, நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி சென்று விட்டாள் மயு. சோகமாக உட்கார்ந்திருந்த வைபவை பார்த்தையால், சரி வா நாம விளையாடலாம் என்று அழைக்கவும், உனக்கு விளையாட தெரியுமா என்று கேட்டான். இதெல்லாம் என்ன கேம், இதை விட செம்ம கேம் ஒண்ணு வச்சிருக்கேன், வா நம்ம டிவில கனெக்ட் பண்ணி ஜாய்ஸ்டிக்ல விளையாடலாம் என்று சொல்ல, மல்லிகா அப்புறம் விளையாடலாம், முதல்ல எல்லாரும் வந்து சாப்பிடுங்க என்று அழைக்கவும், வைபவ், ஹரி, பாட்டி மூவரும் ஒரு புறம் அமர, அவர்களுக்கு எதிரில் யாழும் மாத்வியும் அமர்ந்து கொண்டனர். மல்லிகா பரிமாற, ஆண்டி மாமா இன்னும் சாப்பிடலையா என்று கேட்க, இல்லையால் அவங்கெல்லாம் லேட்டா தான் சாப்பிடுவாங்க என்று சொல்லவும், பார்வதியை திரும்பி பார்த்தால் யாழ். பாட்டியை கண்ணை காட்டிவிட்டு, நான் அண்ணா கூட சாப்பிட்டுறேன், நீ சாப்பிடு என்று சொல்ல, மையவும் வந்து சேர்ந்து கொண்டாள். யாழ் பேசிக்கொண்டே சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அங்கு வந்த சிவகாமி, சாப்பிடும்போது கூட வாய மூட மாட்டாளா உன் பொண்டாட்டி என்று ஆத்வியை பார்த்து கேட்க, உடனே யாழ், பழைய ஜோக் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்றவள், வாய மூடனா இப்படி ஆண்டி சாப்பிடுறது என்று கேட்கவும் மீண்டும் சிரிப்பொலி கேட்க ஆரம்பித்தது. எரிச்சல் அடைந்த சிவகாமி, சிரிங்க, இவளால என்னைக்கோ இந்த வீடு ஒரு நாள் சிரிப்பா சிரிக்க போகுது, அன்னைக்கு தான் தெரியும் என்று சொல்லிட்டு ஹாலில் போய் அமர்ந்து கொண்டாள். இப்படி அண்ணி டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுக்கறீங்க என்று வைபவ் கேட்க, கூடவே பிறந்தது என்று யாழ் தன் சட்டை காலரை தூக்கிவிட்டு டைலாக் அடிக்கவும், அருகில் இருந்த ஆத்வி, சப்பா முடியலடி, தயவு செஞ்சு மொக்க போடாம சாப்பிடு என்று சொல்ல, எல்லாரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்தனர். சாப்பிட்டு முடித்ததும் மயு அவர்களை கண்டு கொள்ளாமல் சென்றுவிட, அவர்கள் அனைவரும் எழுந்ததும் மற்றவர்கள் அனைவரும் சாப்பிட உட்கார்ந்தனர். ஆத்விக்கு அழைப்பு வரவும் அவன் எழுந்து சென்று விட, கொஞ்சம் வாக் போயிட்டு வரலாம் என்று நினைத்தையால் கார்டனுக்கு சென்றாள். அங்கு ஹரி நின்று கொண்டே இருந்தான். ஹரியிடம் பேச நினைத்து அவன் அருகே செல்ல, யாழை பார்த்ததும் தலையை குனிந்து கொண்டு அங்கிருந்து நகர, ஹரி என்று அழைத்தாள் யாழ். என்ன என்றவாறு யாழை பார்க்க, ஏன் இப்படி இருக்க ஹரி என்று கேட்கவும், எப்படி என்றான். ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற என்று கேட்கவும், சற்று நேரம் அமைதியாக இருந்தவன், ஏன் உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை எதுக்கு நீ தேர்ந்தெடுத்த, பிளீஸ் உண்மைய சொல்லு என்று கேட்க, எது பிடிக்காத வாழ்க்கை என்றதும், இந்த கல்யாணம் தான் என்றாள். கோபமடைந்த யாழ், உனக்கு யாரு சொன்னா ஆத்வி எனக்கு பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்று கேட்க, அவன் அவளை மௌனமாக பார்த்து கொண்டு நின்றான். நீ சொல்லு, அவனை பிடிக்காம தான் அவன் கூட இருக்கனா என்று கேட்கவும், நிஜமாவே உனக்கு ஆத்விய பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்று கேட்க, ஆமா ஹரி, காட் ராமிஸ் என்று சொல்லவும், சரி இப்படியோ நீ நல்லா இருந்தா சரி என்று சொல்ல, பேசி முடித்துவிட்டு வந்த ஆத்வி ஹரி யாழ் பேசிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு வர, அவனை பார்த்த ஹரி, நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் ஹரி. அவனை பார்த்து கொண்டு வந்த ஆத்வி யாழிடம், என்ன சொல்லிட்டு போறாரு சாரு என்று சொல்ல, அவனை விட்றா என்று யாழ் சொல்லவும், நீ எதுக்கடி அவன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, அவன் என்னமோ ஓவரா பண்ணிட்டு இருக்கான் என்று ஆத்வி எரிச்சல் அடைய, பாவண்டா ஒரு மாதிரியா மூஞ்சி விட்டுட்டு இருக்கானா, அதான் சமாதானப்படுத்தலாம்னு வந்தேன் என்று சொல்ல, போடி என்னமோ பண்ணு என்று சொல்ல, அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஓடி வந்த வைபவ் யாழை பார்த்து, கேம் விளையாடுன்னு சொன்னல்ல வா என்று கூப்பிடவும், சரி நான் கூட போறேன் என்று சொல்லிவிட்டு வைபவை அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றாள். வைபவும் யாழும் கேம் விளையாடி கொண்டிருக்க, அறைக்குள் வந்த ஆத்வி எதுவும் சொல்லாமல் மடிக்கடினியுடன் சோபாவில் சென்று உட்கார்ந்து கொண்டான். வெகு நேரமாகியும் வராத வைபவை தேடி கொண்டு வந்த மல்லிகா ஆத்வியின் அறைக்கு வர, அங்கு யாழுடன் விளையாடி கொண்டிருந்த வைபவை பார்த்து, டேய் நீ இன்னும் இங்கதான் விளையாடிட்டு இருக்கியா, வாடா என்று அழைக்க, பிளீஸ்மா கேம் முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லவும், மணி என்ன ஆகுது வாடா என்று அவன் கைப்பிடித்து இழுத்து கொண்டு வந்தவளிடம், ஆண்டி கேம முடிச்சுட்டு வரட்டுமே என்று சொல்ல, மல்லிகா ஆத்வியை பார்த்து விட்டு யாழிடம் கண்ணை காட்டியவள் அங்கிருந்த வைபவை அழைத்து கொண்டு சென்று விட்டாள். மல்லிகா சொல்ல வருவதை புரிந்த யாழ் தன் உதடுகளை கடித்துக் கொண்டு தன் கண்ணை மூடி புருவத்தை தூக்க, அவளை கவனித்தவன், என்னடி பயங்கரமா ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க, அப்படி என்ன சொன்னாங்க என்று கேட்கவும், நத்திங் என்று சொல்லிவிட்டு பெட்டில் போய் உட்கார்ந்தாள். ஹெட்செட்டை மாட்டிக்கொண்டு தனது காதில் வைத்து ஸ்பாட்டிஃபையில் பாடல்களை கேட்க ஆரம்பித்தாள் யாழ். அதில் மின்னலே படத்தில் இருந்து இவன் யாரோ இவன் யாரோ பாடல் ஒலிக்க,
ஆர்த்தியை பார்த்து கொண்டு அந்த பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டு இருந்தாள். இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான், எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை. என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன். இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன்? ஏனோ என்னை பார்க்க செய்தாய் உன்னை. நான் உன்னை காணத்தானா யுகம் தோறும் காத்து கிடந்தேனா? இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான், ரசிக்கின்றான். சரியாக அந்த சமயம் பார்த்து ஆர்த்தி யாழை பார்க்க, நான் தானே வந்தேன் உனக்காக. சிரிக்கின்றேன், ரசிக்கின்றேன், உனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியலையே. என் மூச்சின் காய்ச்சல் குறையலையே. அட என்ன இது என்னிடம் பேசிவிடு. என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு முறை சொல்லிவிடு. ஒரே ஒரு முறை சொல்லிவிடு. ரொம்ப என்று யாழ் தன்னை மறந்து சொல்லவும் ஒன்றும் புரியாத ஆர்த்தி என்ன வேணும் ரொம்ப என்று கேட்க, என்றவள் ஒண்ணுமில்லை என்று சொல்லிவிட்டு சட்டென்று தனது ஹெட்செட்டை எடுத்துவிட்டு போனை ஆஃப் செய்து படுத்துக் கொண்டாள். இனிமே பாட்டே கேட்க கூடாது என்று சொல்லிவிட்டு தன் அன்னையின் புகைப்படத்தை எடுத்து கட்டி கொண்டாள். தன் வேலையை முடித்து மடிக்கணினியை வைத்துவிட்டு சோஃபாவில் படுத்துக் கொண்டான் ஆர்த்தி. அசதியில் முதல் நாள் சோஃபாவில் எப்படியோ தூங்கிவிட்டான். ஆனால் இப்பொழுது அதில் படுக்க அசௌகரியமாக இருந்ததால் திரும்பி படுத்துக் கொண்டிருக்க அவனை கவனித்த யாழ் ஏதோ யோசித்தவள் எழுந்து சென்று ஆர்த்தியிடம், கொஞ்சம் எந்திரி ஆர்த்தி என்று சொல்ல, எதுக்குடி என்று கேட்டான். எந்திரி சொல்றேன் என்று சொல்லவும், போடி எனக்கு தூக்கம் வருது என்றதும், எந்திரிடா என்று அதட்டினாள் யாழ். ஏண்டி இம்ச பண்ற என்று சொல்லி அங்கிருந்து எழுந்து கொள்ள அங்கிருந்த தலையணையும் பெட்ஷீட்டையும் எடுத்துக்கொண்டு வந்து மெத்தையில் போட்டு இங்க படுத்துக்கோ என்று சொல்ல, ஏன் என்று கேட்டான். இல்ல உனக்கு தான் கம்ஃபர்டபுளா இல்லல்ல, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க படுக்கிற, இங்கேயே படுத்துக்கோ என்று சொல்ல. அப்ப நீ என்று கேட்க, நான் சோஃபால படுத்துக்கிறேன் என்று சொல்லவும், அப்ப உனக்கு கஷ்டமா இருக்காதா என்று கேட்டான். சற்று யோசித்தையால், அப்ப சரி இரு, இது நல்ல பெரிய பெட்டு தானே, நம்ம ஆளுக்கு ஒரு சைடு படுத்துக்கலாம், நடுவுல தலகாணி வச்சுக்கலாம், ஓகேவா என்று சொல்லவும், வேணாமா தாயே, அப்புறம் கை பட்டுடுச்சு கால் பட்டுடுச்சுன்னு குதிப்ப என்று சொல்ல அவனை பார்த்து முறைக்க அதற்கு மேல் ஒன்றும் சொல்லாமல் அவனும் வந்து படுத்துக் கொண்டான். அவள் அன்னை புகைப்படத்தை அணைத்து கொண்டு படுத்திருப்பதை கவனித்தவன், ஏன் டெய்லியும் உங்க அம்மா போட்டோவை கட்டிப்பிடிச்சு படுத்திருக்க என்று கேட்கவும், அப்போ தனியா இருக்கப்போ பயமா இருக்கும், அதனால கட்டி பிடிச்சிட்டு படுத்திருந்தேன், அது அப்படியே போக போக பழகிருச்சு என்று சொல்ல அந்த புகைப்படத்தை வாங்கியவன் சுவற்றில் இருந்த தன் புகைப்படத்தை எடுத்துவிட்டு அவள் அன்னையின் புகைப்படத்தை மாட்டினான். ஆத்வி என்ன பண்ற என்று யாழ் கேட்க மெத்தையில் வந்து மீண்டும் படுத்தவன், அப்போ தனியா இருந்த, இப்பதான் நான் கூட இருக்கேன்ல, பயமா இருந்தா என்ன என்று சொல்ல வந்தவனிடம் ஆத்வி என்று மிரட்ட, இருடி சொல்லி முடிச்சிடுறேன் என்றவன் அருகில் இருந்த தலையணையை தன் கையை வைத்தவன், உன் கைய கொடு என்று கேட்டான். அவளும் கையை கொடுக்க இறுக்கமாக பிடித்து கொண்டவன், இப்ப தூங்கு, பயம் எல்லாம் போயிடும், நான் தான் பக்கத்துல இருக்கேன்ல என்று சொல்லவும், என்று புன்னகைத்தவாறு தன் கண்களை மூடிக்கொண்டாள். அருகில் இருந்த சுவிட்சை தட்டி மின்விளக்கை அணைக்க இருவரும் ஒருவரின் கரங்களை ஒருவர் பிரித்து கொண்டு உறங்க ஆரம்பித்தனர். தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.